Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னே நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிரசாத வகைகள் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரசாதம் செய்யறது ஒரு பிகினர்ஸா இருக்கறவங்களும் சரி இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய வெரைட்டிஸ் பலகாரம் செய்யணும். ஆனா கம்மியான நேரத்துல எப்படி பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கறத டீடைலா வீடியோல கொடுத்திருக்கேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுக்கிற வீடியோல பூரண கொழுக்கட்டை மாவு செய்யறது, 3 வகையான பூரணம் செய்யறது. இது நாலுமே நான் இன்க்ளூட் பண்ணல. ஏனா இதையும் நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படினா வீடியோ ரொம்ப லென்த்தியா போய்டும் அப்படினு சொல்லிட்டு மாவு பிசைறதுல இருந்து பூரணம் செய்யறத டீடைலா டிப்ஸோட போன வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற பிரசாத வகைகளோட ரெசிபியோட லிங்க்கும் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த பிரசாத வகைகள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரசாதம்லாம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஒர்க் என்னென்ன பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேலை ஈஸியாக முடியுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, கருப்பு கலர் அப்படி இல்லைனா வெள்ளை கலர், குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊறணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி மசால் வடை, பருப்பு வடை தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அடுத்ததாக கார பூரண கொழுக்கட்டையும் கார பிடி கொழுக்கட்டையும் செய்கிறதுக்காக நான் உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா வெல்லம் 1 கிலோ அளவுக்கு வாங்கி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை, அடுத்து சக்கரை பொங்கல், இது 4த்துக்கும் சேர்த்து 1 கிலோ அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற மெஷர்மெண்ட்டு நமக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பூரண கொழுக்கட்டை அப்புறம் நம்ம சுண்டல் இது எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் போடுவோம். அதனால் துருவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் கடைசியாக தான் தாளிக்க போகிறோம். சுண்டல் முழுகிற அளவுக்கு நல்லா கழுவி தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை வேகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வச்சு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 விசில் பக்குவமாக வேக வச்சுக்கோங்க, குழஞ்சிடக்கூடாது. இப்போ பிடிக்கொழுக்கட்டை செய்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். பிடிக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. இது கடைகளில் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும். இந்த மாவு நல்லா தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தை ஊற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு 2 நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், 3லேருந்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு தலை தட்டின மாதிரி மாவு எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 1.25லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தை நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு போடுறப்ப தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு அழுத்தமான கட்டைக்கரண்டியை வச்சு நல்லா மசிச்ச மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதை நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா சரியாக வரும். இதை அந்த சட்டிலேயே வைக்காமல் ஒரு அகலமான தட்டுக்கு அதை உடனே மாற்றிடுங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பே அதை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மசிச்சு கொண்டு வந்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சாஃப்டான மாவு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து தேவையான சைஸில் நீங்கள் பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டைக்கு பதிலாக நீங்கள் உருட்டி அம்னி கொழுக்கட்டை மாதிரியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின அளவுக்கு பிடி கொழுக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 22 கொழுக்கட்டை உங்களுக்கு வரும். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இனிப்பு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல வந்து வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வெல்லம் தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இதிலே வந்து ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வெல்லத்தை கரைச்சிக்கலாம், பாகு பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கரைஞ்ச வெல்லத்தை எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கலக்க போகிறோமோ அந்த சட்டியில் இதை வடிச்சுக்கோங்க. இப்போ இதிலே வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெல்லத்தை கரைச்ச தண்ணி ஒரு 1/2 கப்புக்கு அளவுக்கு இருக்கும், அது வந்து போதும். இப்போ இதிலே வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதே வந்து ஏலக்காய் பொடி ஒரு 2 ஏலக்காவை நல்லா பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு தீயை கம்மியாக பண்ணிவிட்டு அந்த இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாவு நல்லா குவிச்சு அள்ளின மாதிரி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முன்னாடி நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு கலந்த மாதிரியே இதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலந்து நல்லா திக்காக இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இப்போ தட்டில் மாற்றி இதையும் நல்லா வந்து மசிச்சா மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவை நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா உருட்டி வச்சுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். நான் ஒரு சிலதை பிடிச்சி ஸ்டீமரில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தட்டில் வந்து இனிப்பு கொழுக்கட்டையும் இன்னொரு ஸ்டீமர் பிளேட்டில் பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே வெந்த மாவு தான், அதனால் கொதிக்கிற பாத்திரத்தில் இந்த ஸ்டீமரையோ இல்லை வந்து இட்லி தட்டையோ வச்சு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுங்க, வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா வேக வச்சு எடுத்துருந்தேன். கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மாவு உங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கீழே வந்து நமக்கு இனிப்பு கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஹாட் பேக்கில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. சூடோடு எடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உடஞ்சிடும். இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாவு எப்படி பிசையணும், பக்குவமாக பிசையணும். இதுலேயே 3 வகையான கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, அடுத்து வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை, 3ஐயும் எப்படி செய்யணுங்கிறது போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த டீட்டெயில்டான வீடியோவோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு பேட்ச் வந்து வேக வச்சிட்டேன். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கார பூரண கொழுக்கட்டை, மேலே இருக்கிறது வந்து இனிப்பு பூரண கொழுக்கட்டை, ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மோதகம், எள்ளு வச்சு மோதக கொழுக்கட்டை செய்யணும். அதையும் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இந்த ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பருப்பு வடை செய்ய போகிறோம். அதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் வந்து ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்புலேருந்து 1 கைப்பிடி மட்டும் போட்டு லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த பருப்புலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன். பொடி உப்புனா கொஞ்சம் கம்மியாக பண்ணி தண்ணியை தெளித்து கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னே பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பக்குவமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதிலே வந்து துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன்.
அடுத்ததாக வந்து இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இந்த வடைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச நெய்யில் கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க. இது சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவை வந்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலந்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சப்போஸ் தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் பருப்பு வடை இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வறுக்க வேண்டியது தான். இப்போ வந்து வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெயில் உங்களுக்கு எத்தனை சட்டியில் வடை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி வடைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடையை போட்டதுக்கப்புறமா மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. முதல்ல கிளறி விட்டீங்க அப்படின்னா வடை வந்து பிரிஞ்சு போயிடும். இப்போ இதை வந்து ஒரு மிதமான தீயில் நல்லா சலசலப்பு அடங்கி செவந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து சக்கரை பொங்கலுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து எடுத்துருக்கிறேன். இது சுண்டல் வேக வைக்கிறப்பே வேக வச்சுட்டேன். இதுவும் வந்து நம்ம சேனலில் பாரம்பரிய முறைப்படி பானையில் செய்கிறது எப்படி, குக்கரில் செய்கிறது கோயில் டேஸ்ட்டில் எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த 2 ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து நம்ம சுண்டல் தாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் லைட்டாக செவந்து வரட்டும். இது செவந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடுங்க. வெறும் கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே வேக வச்சப்பே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அடுத்ததாக இதில் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான டேஸ்ட் வரதுக்காக இதில் பருப்பு பொடி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பருப்பு பொடி இல்லைன்னா இதுக்கு பதிலாக இட்லி பொடி, பூண்டு போடாத இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சாமிக்கு படைக்கிறதுக்கு செய்கிறோம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு ஒரு 1/4 கப்பு போல் துருவின தேங்காய் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட தாளித்த சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான ஒரு லட்டு, வேர்க்கடலை, எள்ளு, அவல் போட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபி 2 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச எல்லா பிரசாதத்தையும் கொழுக்கட்டை ஒரு சில இதெல்லாமே ஹாட் பேக்கில் வச்சுருக்கிறேன். சிலதை பாத்திரத்தில் மாற்றி டேபிளில் வச்சுட்டேன். நான் சொன்ன ப்ரப்போர்ஷனில் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லா பிரசாதத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.